ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நண்பர்களை உருவாக்குவது எப்படி அப்படின்ற டாப்பிக்கில் பேச போகிறோம். ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சில பேர் சமூகத்திலேருந்து விலகி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்காத நபர்களாக இருப்பாங்க, அல்லது கூச்ச சுபாவம் உள்ள நபர்களாக இருப்பாங்க. இவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், அதாவது தனிமை விரும்பியாக இருக்கணும் அல்லது தனிமையாளர்களாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இவங்க தனிமையாளர்களாக இல்லாத போதும் கூட சில கூச்ச சுபாவத்தின் காரணமாகவோ அல்லது சமூகத்தில் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் முக்கியமான ஒரு அக்கேஷன்ஸில் பழகக்கூடிய அல்லது நிறைய நண்பர்களை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களோட பழகக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்களாக இருக்கும் பட்சத்தில் கூட இந்த வீடியோ அந்த நண்பர்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றதுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்காக முக்கியமாக ஒரு 5 விதமான ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். பாயிண்ட்ஸில் ஸ்டெப்ஸ் 5 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நண்பர்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நண்பர்களை நீங்கள் எப்படி அணுகலாம், எப்படி நீங்கள் எந்தெந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பழகலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டு தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நான் கொடுத்துட்ருக்கேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்ப்போம். இப்போ உங்களை யாராவது ஒருத்தவங்க இன்வைட் பண்ணுறாங்க, அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கிறவங்களோ உங்களோட படிக்கிறவங்களோ, ஏதோ ஒரு விருந்துக்கு, ஒரு விசேஷத்துக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் ஒன்று உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது, சரி உங்களையும் கூப்பிடுவேன்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் அதுக்கு நோ சொல்லாமல் எஸ் சொல்லி பழகிறதுக்கு முயற்சி பண்ணணும். மேக்ஸிமம் விஷயங்களுக்கு, சேஃபான விஷயங்களுக்கு எஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் பழகணும். அப்படி எஸ் சொன்னால் தான் அந்த அக்கேஷனுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போக முடியும். அப்போ தான் உங்களுக்கு புது நட்புகள், அவங்களும் உங்களுக்கு நண்பராக ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், உங்களை யார் ஒருத்தர் இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு நண்பர்கள் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு உங்களை ஒருத்தர் இன்வைட் பண்ணுறது போது எல்லாரையும் கூப்பிட்றோம், உங்களையும் கூப்பிட்டா கூட நீங்கள் அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும், எஸ் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த விசேஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நீங்களே உங்களை நான் எனக்கு அங்கெல்லாம் போக பிடிக்காது, எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது, யார்கிட்டையும் பழக பிடிக்காது, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் பழக மாட்டேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு நான் ஒரு தனிமையான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணணும். உங்கள்கிட்ட நீங்களே சொல்லணும், நான் ஒரு வெளி விரும்பி தான், எனக்கு மற்றவங்களோட பேச பழக பிடிக்குது, எனக்கு நண்பர்கள் வேணும் தான், அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கணும். எனக்கு பிடிக்காது, நான் பேச மாட்டேன், நான் பழக மாட்டேன்ற மாதிரியான நெகட்டிவான வார்த்தைகளை விட்டுட்டு, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பேச பிடிக்குது, எனக்கு பழக பிடிக்குது, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண பிடிக்குதுன்ட்டு நீங்கள் அந்த மனதோடு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, 3வது ஸ்டெப் என்னென்னா, உங்களைப் போலவே சிந்தனை உள்ள, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அல்லது உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு விருப்பமானது அல்லது உங்களை போன்றே ஆர்வம் உள்ள அல்லது உங்களை சமமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அங்கே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸில் பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒப்பீனியனு, உங்களுக்கு இருக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டு காட்டுற நபர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க தான், உங்களோட படிக்கிறவங்க தான் இல்லையா, அவங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசலை பழகலை. ஸோ அந்த மாதிரியான சிந்தனை, சேம் ஆட்டிடியூடு, சேம் பிஹேவியரு, சேம் இன்ட்ரெஸ்ட்டு, உங்களை ஈக்குவலாக பார்க்குற பீப்புள் இருக்காங்கன்னா, ஸோ அவங்களோட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலாம். அந்த குரூப்போடு நீங்கள் போய் முதல்ல மிங்கிள் ஆகிறதுக்கு, பழகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது 3வது விஷயம். 4வது விஷயம், இப்போ அந்த குரூப்பில் நீங்கள் மிங்கிளாக இருக்கீங்க, இல்லை அவங்களோட தான் நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க, அவங்க யாரும் உங்ககிட்ட பேசலை, ஆனால் கூட இப்போ கம்ஃபர்ட் ஜோனில் தானே இருக்கீங்க, அவங்க உங்களை மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர்கள் தானே, அதனால் நீங்களே இனிஷியேட் பண்ணி முதல்ல பேச ஆரம்பிக்கலாம். அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க பேசலாம், நீங்களே கூட ஒரு ஸ்மைல் பண்ணுறது மூலமாக, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு செய்திகளை கேட்குறது மூலமாக உங்களுடைய பேச்சை நீங்களே ஆரம்பிக்கலாம், உங்களோட கம்ஃபர்டான பர்சன்ஸ் மூலமாக. இது 4வது விஷயம். இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, அவங்களும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை பண்ணுறது மூலமாக அந்த நட்பு உங்களுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 5வது விஷயத்துக்குள்ளே போகலாம். 5வது விஷயம் என்னென்னா, புது நபர்கள்கிட்டையும் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களோட ஒத்து போகிற, உங்களோட கருத்துக்கள் கூட ஒத்து போகிற, உங்களோட விருப்பங்கள் கூட ஒத்து போகிற, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மூலமாக ஒத்து போகிற, சிந்தனை மூலமாக ஒத்து போகிற நபர்கள்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்களே இனிஷியேட் பண்ணிட்டீங்க. இப்போ கொஞ்சம் மாற்று கருத்து உள்ள நபர்கள், மாற்று சிந்தனை உள்ள நபர்கள் அல்லது புது நபர்கள், அதிகமாக அறிமுகமாகாத நபர்களாக இருந்தால் கூட அந்த நபர்கள்கிட்ட பேசணும். எப்படி பேசுகிறது?
உங்களுடைய இப்போ ஃப்ரெண்டு ஆகிட்டாங்க இல்லையா, உங்களோட கருத்து உள்ள நண்பர், அவருக்கு அந்த நண்பர் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். அந்த குரூப்பில் நீங்கள் மிங்கிள் ஆகும்போது அவங்கக்கிட்டேயும் நீங்கள் இனிஷியேட் எடுத்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது மூலமாக ஒரு ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் நண்பர்களை உருவாக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். இந்த வீடியோ நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நண்பர்களை பெற முடியல, தனிமையில் இருக்காங்க, அந்த சமூகத்தில் விலகி இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேளை நீங்கள் வெளி விரும்பியாக இருக்கலாம், நிறைய நண்பர்களுக்கு நபராக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான குணமுள்ள நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக அவங்க லைஃப்பில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த ஒரு தனிமையிலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்கிள் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தினமும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ சேனல் புதிய இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.